ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். தவக்காலத்தின் 6வது நாளிலே நிற்கின்றோம், பயணிக்கின்றோம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வல்லமை உள்ள வார்த்தைகளை நாம் தியானிப்போம். சீராக்கின் ஞான நூல் 21ஆம் அதிகாரம் வசனம் 2. பாம்பை கண்டு ஓடுவது போல பாவத்தை விட்டு ஓடிவிடு. நீ பாவத்தின் அருகில் சென்றால் அது உன்னை கடிக்கும். அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள் போன்றவை. அவை மனிதரின் உயிரை போக்கிவிடும். ஆமேன். பாவம் என்றால் என்ன? நான் பாவம் ஒன்றும் செய்யவில்லை. நான் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யவில்லை. பாவம் அது எப்படி இருக்கும்? நாங்கள் எல்லாம் பாவம் செய்வதில்லை என்றெல்லாம் இன்றைக்கு மனிதர்கள் பேசுகின்ற வார்த்தை. ஆனால் பாவம் என்றால் என்ன என்று வேதம் நமக்கு பதில் கொடுக்கின்றது. தேவனின் சித்தத்திற்கு விரோதமான சிந்தனை, விருப்பம், சொல், செயல், அதுதான் பாவம். கடவுளை மையமாக வைக்காத வாழ்க்கை பாவம். சுய விருப்பம், தேவனின் சித்தத்தை மீறும்போது அது பாவமாக மாறுகிறது. சுருக்கமாக சொன்னால், தேவனிடமிருந்து மனிதனை பிரிக்கும் எதுவும் பாவம்தான். இரண்டாவதாக, ஏன் பாம்பை கண்டு ஓடுவது போல பாவத்தை கண்டு ஓட வேண்டும் என்று சொல்லுகிறார்? ஏனெனில் பாம்பு எப்படிப்பட்டது என்று நமக்கு தெரியும். அமைதியாக வரும், அழகாக தோன்றலாம், ஆனால் விஷம் நிறைந்தது. மரணம் அது கொண்டு வரக்கூடியதாக இருக்கின்றது. பாவம் எப்படிப்பட்டது? அது ஈர்க்கும், இனிமையாக தோன்றும், ஆனால் முடிவு ஆவிக்குரிய மரணம். பாம்பு உடலிலே மரணத்தை கொண்டு வருகின்றது. பாவம் ஆவிக்குரிய மரணத்தை கொண்டு வருகின்றது. பாம்பு உடலை கொல்லும், பாவம் ஆத்துமாவை கொல்லும். அதனால்தான் விவாதம் வேண்டாம், ஓட்டம் மட்டும்தான் என்று ஆண்டவர் கூறுகின்றார். எப்படி ஓட வேண்டுமாம்? எதற்காக ஓட வேண்டும் என்று கூறுகின்றார்? உடனே ஓட வேண்டுமாம், தாமதம் இல்லாமல் ஓட வேண்டுமாம், சமரசம் இல்லாமல் ஓட வேண்டுமாம், சமாதானம் செய்யாமல் ஓட வேண்டும், காரணத்தை கேட்டுக்கொண்டு ஓட வேண்டாம், போராட வேண்டாம், விவாதிக்க வேண்டாம், விலகி போ, விலகி ஓடு என்று ஆண்டவர் கூறுகின்றார். எதற்காக இப்படிப்பட்ட ஒரு ஓட்டம்? பிரியமானவர்களே, ஆத்துமா ஆண்டவருடையது. அந்த ஆத்துமா காக்கப்பட வேண்டும் என்றால் பாவத்தை விட்டு ஓடு என்று ஆண்டவர் கூறுகின்றார். அந்த ஆத்துமாவிலே பரிசுத்தம் காக்கப்பட வேண்டும். அந்த ஆத்துமா தேவனோடு உறவு கொண்டிருக்கின்றது. அந்த உறவு காக்கப்பட வேண்டும். அந்த ஆத்துமாவின் அழகு, அபிஷேகம் காக்கப்பட வேண்டும். ஆவிக்குரிய அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். அந்த அதிகாரம் காக்கப்பட வேண்டும். எனவேதான் பாவத்தை கண்டால் ஓடு என்று ஆண்டவர் கூறுகின்றார். பாவம் தேவனிடமிருந்து நம்மை தூரமாக்குகிறது. பிரியமானவர்களே, பரிசுத்தம் தேவனுக்கு அருகில் நம்மை கொண்டு செல்கிறது. இன்று மனிதனிடம் காணப்படும் முக்கியமான பாவங்கள் என்ன? அகங்காரம், இருமாப்பு, பிரைட், நான் தான் எல்லாம் என்ற மனநிலை, கடவுள் தேவையில்லை என்ற ஒரு உணர்வு. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அழிவுக்கு முந்தியது அகந்தை, வீழ்ச்சிக்கு முந்தியது வீண் பெருமை என்று கூறுகின்றார். இரண்டாவதாக மனிதனிடம் காணப்படுகின்ற
பாவம் சுயநலம், செல்ஃப் சென்டர்ட் லைஃப், பிறரை பொருட்படுத்தாத வாழ்க்கை, நான், என் ஆசை, என் லாபம் என்று வாழ்வது. 2 தீமோத்தி 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே, இறுதி நாட்களில் மனிதர் தன்னலம் நாடுவோராய் இருப்பார்கள். மனிதன் தேவனை விட தன்னை நேசிக்க ஆரம்பித்து விட்டான். 3வதாக இச்சை மற்றும் ஆசை, லஸ்ட் அண்ட் டிசையர். 1 யோவான் 2:16 வாசித்து பாருங்கள். உலகு சார்ந்தவையான உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வ செருக்கு கடவுளிடமிருந்து நம்மை பிரிக்கின்றன. எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது இந்த வார்த்தை. உடல் ஆசை என்னை கடவுளிடமிருந்து பிரிக்கிறது. இச்சை நிறைந்த பார்வை கடவுளிடமிருந்து என்னை பிரிக்கிறது. செல்வ செருக்கு கடவுளிடமிருந்து நம்மை பிரிக்கிறது என்றால் எந்த அளவுக்கு நாம் பாவத்தை விட்டு ஓட வேண்டும். 4வதாக பொய், வஞ்சகம், இரட்டை வாழ்க்கை. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலே 23ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அவ்வாறே நீங்களும் வெளியே மக்களுக்கு நேர்மையாளராய் தோற்றமளிக்கிறீர்கள், ஆனால் உள்ளேயோ போலித்தனமும் நெறிக்கேடும் நிறைந்தவர்களாய் இருக்கிறீர்கள். கடவுள் வெளிப்புறத்தை அல்ல, இருதயத்தை பார்க்கிறவர். நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக, நம்முடைய உள்ளம் எப்படிப்பட்டதாக கடவுளுக்கு முன்பாக இருக்கிறது என்பதை நாம் ஆய்வு செய்வோம். 5வதாக பிறரை குற்றம் சாட்டுவது. குற்றம் சாட்டுவது யாருடைய குணம்? திருவெளிப்பாடு 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நாம் சகோதர சகோதரிகள் மீது குற்றம் சுமத்தியவன், நாம் கடவுள் திருமுன் அல்லும் பகலும் அவர்கள் மீது குற்றம் சாட்டியவன் வெளியே தள்ளப்பட்டான். வெளியே தள்ளப்பட்டவன். இந்த வசனம் குற்றம் சாட்டுவது சாத்தானின் குணம். சாத்தானின் பெயரே அக்யூசர், குற்றம் சாட்டுகிறவன். அதனால் குற்றம் சாட்டும் மனநிலை கிறிஸ்துவின் குணம் அல்ல. குற்றம் சாட்டும் ஆவி பரிசுத்த ஆவி கிடையாது. குற்றம் சாட்டுதல் பாவம். ஏனெனில் கடவுளிடமிருந்து தள்ளுகிறது, உறவுகளை உடைக்கிறது, அன்பை கொல்லுகிறது, சமாதானத்தை அழிக்கிறது, கிருபையை நம்மிடத்திலிருந்து மறைத்து விடுகிறது. அது நீதியின், அன்பின், உண்மையின் ஆவி அல்ல. நாம் பிறரை திருத்தும் போது அன்போடு கூட பிறரை திருத்துவோம். குற்றம் சாட்டுதல் அழிவை கொண்டு வரும். எனவே சீர்திருத்த வேண்டும் என்றால் திருத்துவோம், ஆனால் குற்றம் சாட்ட வேண்டாம். நான் சீர்திருத்துகிறேன் என்று சொல்லி இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே பிரிவினையை உண்டாக்கியிருக்கிற ஒரு நிலைகளை நாம் பார்க்கின்றோம். பிறருக்கு நாம் உபதேசம் செய்யலாம், ஆலோசனை கொடுக்கலாம், ஆனால் காயப்படுத்தக்கூடாது. பிரியமானவர்களே, பாவத்திலிருந்து ஓடுகிறவன் பலவீனன் அல்ல, பரிசுத்தத்தை தேர்ந்தெடுக்கிற வீரனாக அவன் இருக்கிறான். பாவத்தை விட்டு ஓடுவது பயம் அல்ல, கடவுளை தேர்ந்தெடுக்கும் விசுவாசம். யோசேப்பை போல பாவத்தை உதறி தள்ளிவிட்டு பரிசுத்தத்தை காத்து கொள்ள தெய்வ பயத்தோடு தொடர்ந்து ஓடுவோம். ஆமென். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கும் அன்பு தகப்பனே, இந்த நாளிலும் எங்களோடு கூட பேசின இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். நாங்கள் எங்களையே ஆய்வு செய்து பார்க்க, எங்களையே சோதித்து அறிந்து நாங்கள் எங்கெல்லாம் தவறி கீழே விழுந்திருக்கிறோம் என்பதை கண்டறிய உடைய வார்த்தைகளை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கின்றீர். இன்னும் உம்மை விட்டு பிரிக்க செய்யக்கூடிய எந்த பாவமாக இருந்தாலும் அதை நாங்கள் உதறி தள்ளிவிட்டு தெய்வ பயத்தோடு உம்மை பின்பற்ற எங்களுக்கு உமது அருளை தர வேண்டுமா நாங்கள் செபிக்கின்றோம். எல்லா துதி கன மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம்.
இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.